ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல. பிபி நார்மலா தான் இருக்கு. மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறல. ஆனா அங்கிள், பிபில எந்த பிரச்சனையும் இல்ல. 2 நாளா உடம்பு அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. நீ சொல்லுமா. டாக்டர் 2 நாளா உடம்பு சுத்தமா முடியல. டயர்ட்னஸ் இல்ல, மூச்சு ரொம்ப இறக்குது. எக்ஸாஷன். எது சாப்பிட்டாலும் எருக்கழிச்சிட்டே இருக்கு. நாசியா. ஏதோ வயிற்று இப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபுட் பாய்சனிங். அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. டயக்னாசிஸ் டன். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். நம்ம ஊர் பொம்பளைங்க பழசெல்லாம் குப்பையில போடுறதுக்கு மனசு வராம வயிற்றுக்குள்ளே போட்டுப்பாங்க. அதனாலே பாதி பிரச்சனை. வெளியில எங்கேயாவது அடிக்கடி சாப்பிடுறியா? இல்லையே. எதுவும் சாப்பிடலாங்கிற. போன தடவை இப்ப குண்டடிச்சிட்ட. இன்னைக்கு சாப்பாட்டு விஷயத்துல யாருக்கும் கண்ட்ரோல் இல்ல. இப்பதான் உங்களுக்கு முன்னாடி அமல் அப்பா வந்துட்டு போனார். அவருக்கு பைல்ஸ், மூலம். Have you seen it? வாய் தர. கட்ட. பாத்ரூம் போனா ரத்த ரத்தமா ஊத்துதான். எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. நினைச்சு பாத்தியா? நரக வேதனை இல்ல. ஆனாலும் நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியல. டெய்லி 2 பிளேட் மசாலா கல்லன் உள்ள போகுது, ரத்த ரத்தமா வெளியே போகுது. அப்புறம் டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லை, மருந்து வேலை செய்யலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. கிராக் பேட்ஸ். அம்மாக்கு என்ன அங்கிள்? ராஜா, நீ வெளில போய் அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லு. அம்மா இருங்கம்மா, என்னன்னு கேட்டு போறேன். இல்லப்பா, நீ அப்பா வர சொல்லு. இல்லம்மா, டாக்டர் பா ப்ளீஸ் பா, அம்மாக்காக போய் பண்ணப்பா. டாக்டர், ஜெனி ஆண்டி கொஞ்சம் வர சொல்றீங்களா? இல்ல, லேடிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. எங்க போயிட்டீங்க? அம்மா எங்க? உள்ளதான் இருக்காங்க. நீங்க எங்க போனீங்க? உங்க போனே ரீச் ஆகல. கால் போட்டாங்க, சிக்னல் கிடைக்கல. இந்தா, நீ முதல்ல ஆட்டோ கட் பண்ணு. அது வடகோயம்புத்தூர் ஜங்ஷன். அச்சோ, தம்பி என்னாச்சுப்பா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏதோ 2-3 டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். டெஸ்டா? எதுக்கு? யூஷுவல் டெஸ்ட் தான், எப்பவும் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி. நீ கார் சாவி கொடு, நீ கிளம்பு, நான் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். இருங்க, எல்லாரும் டெஸ்ட் முடிச்சு சேர்ந்தே போலாம். இல்லப்பா, டைம் ஆகும் இல்ல, நீ கூட சாவி கொடு. நான் அது வந்து பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்கல்ல, அப்புறம் தனியா இருப்பாங்க. அதான் நீ ஃபர்ஸ்ட் போயிட்டீங்கன்னா, அப்புறம் பாட்டி கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பயந்துக்குவாங்க. நான் வந்து சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு. ஓகே, பாய். ஏன் டாக்டர், இதுல 1 கோடு வந்தா பாசிட்டிவா இல்ல 2 கோடு வந்தா பாசிட்டிவா? எப்படியா இது? எப்படி இது? இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அப்போ இதெல்லாம் கிடையாது. ஆமா, உனக்கு தான் எதுவும் தெரியாத. ஆல்ரெடி 4 மாசம் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? இத பாருமா, உன் வயசு, ஹெல்த், குடும்பம் எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுங்க. டிஎன்சியா இல்ல என்னங்கறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. நம்ம வேற லேட்டா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, டைம் இல்ல. எதுவா இருந்தாலும் 2-3 டேஸ்ல சொல்லிடுங்க. இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்குமா.
குழந்தைய பெத்துக்க போறேன். அவுச்சு பெத்துக்கு போறேன்னு சொன்னியா? அது இல்ல அவுச்சு, நானும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆயிருவேன். செட்டில்மெண்ட்ல வர பணம் எல்லாம் அனிருத் படிப்புக்கும் இளங்கோவோட கல்யாணத்துக்குமே போயிடும். நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல குழந்தைய வளர்க்கறதுக்காக இன்னொரு வேலைக்கு ஓட வேண்டியதா இருக்கும். நாளைக்கு இளங்கோக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரே வயசுல 2 குழந்தை. ஒன்னு அப்பான்னு கூப்பிடும், இன்னொன்னு தாத்தான்னு கூப்பிடும். ஊர் உலகம் என்ன பேச யோசிச்சு பாரு. டாக்டர் தான் சொல்லியிருக்காரு 2-3 நாள்ல யோசிச்சு சொல்ல சொல்லி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓஹோ, இந்த மொத்த விஷயத்திலையும் நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பேல்ல? இல்ல, உனக்கு எப்படி இருக்கு, உன்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எப்படி கூப்பிடுவாங்க, எவ்வளவு செலவாகும், அதானே? அப்ப யாரோ ஒரு டாக்டர் மா உடம்பு, உன் ஹெல்த், உன் மன சூழ்நிலை எல்லாத்தையும் பத்தி யோசிட்டாங்க. அந்த அக்கறை கூட உனக்கு தோணல. இவளால முடியுமா, இவ உடம்பு தாங்குமா, இவ மனசுல என்ன இருக்கு கேட்கணும்னு உனக்கு தோணல? இல்ல வச்சு நான் அப்படி சொல்ல. எல்லாரும் ஏதாவது பேசுவாங்கல்ல. எப்ப பேசல? கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்னென்ன பேசுறாங்கன்னு. இங்க 25 வயசுல ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கலன்னு பேசுவாங்க, 50 வயசுல ஒரு பொம்பளை குழந்தை பெத்துக்கிட்டாலும் பேசுவாங்க. இந்த விஷயத்துல மொத்தமா பாதிக்கப்பட போறது நான் தான். இந்த குழந்தைய பெத்து வளர்க்குற அளவுக்கு என் உடம்புலயும் என் மனசுலயும் தெம்பு தைரியமும் இருக்கு. நான் பெத்துக்க போறேன். உன்னால முடிஞ்சா என் கூட இரு, இல்ல நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன் கத்துக்கிறேன்னு எமோஷனல் ஆகாம பிராக்டிக்கலா யோசிச்சு. சாரி நீ சொன்ன மாதிரி உனக்கு தான் ஜாஸ்தி கஷ்டம். உன் உடம்பு, உன் டிசிஷன். ஓ அப்படி. அப்ப இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீதான் டிசிஷன் எடுத்த அப்படின்னு கையை காட்டிட்டு போயிடலாம். ஐயோ, நான் அப்படி சொல்ல வச்சு. நம்ம லைஃப், நம்ம டிசிஷன், பெத்துக்கலாம். நிஜமா என் கூடவே இருப்பேல்ல? சத்தியமா. இளங்கோ கன்ஃபார்ம்டா பெத்துக்கலாம்ல? அதான் சத்தியெல்லாம் பண்ணிட்டல, பெத்துக்கலாம். அப்பா சொல், ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. ஓகே, எவ்ரிதிங் இஸ் நார்மல். நான் வந்து சொல்றேன். அப்புறம் உனக்கு ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு கட் பண்ணிட்டா. சொல்லிடு. அவங்க வரும்போது நான் போயிடுவேன். பசங்க வரும்போது நான் போயிடுவேன். இளங்கோ, அனே கொஞ்சம் இங்க வாங்கப்பா. என்னாச்சுப்பா? டாக்டர் என்ன சொன்னாரு? தம்பி வேர்க்குது, கொஞ்சம் ஃபேன் போடுப்பா. அனே குடிக்கிறதுக்கு தண்ணி தாகம். அம்மாக்கு என்னவா? தண்ணி குடிச்சுன்னு சொல்றேன். இந்தாங்கப்பா. ஏன் வேர்க்குது உங்களுக்கு? குடிச்சுக்கிறேன். சொல்லுங்கப்பா, டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு என்னப்பா சொல்லுங்க. அம்மா, டாக்டர் சொல்றாரு நம்ம வீட்டுக்கு ஒரு
டேய் என்ன பண்ணிட்டு சாரி சார், தண்ணி ரொம்ப பட்டுச்சா சார்? ரொம்ப ரொம்ப சாரி சார். சார் ஒரு வாய் சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள பாடா படுத்திடா சார், இதோட தாங்க முடியல. பரவாயில்ல விடுங்க, குழந்தை தானே. தாத்தா கிட்ட சாரி சொல்லு. தாத்தா சாரி கேட்க புரியல இல்லையா? தாத்தா கிட்ட சாரி கேளு. பரவாயில்ல விடுங்க. அதுக்கு இல்ல சார், உலக இல்லா தாத்தானையும் போய் போய் தேடி கண்டுபிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் சார். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் சார். யாரு குழந்தை? ஏய் சாரி கேட்க புரியல இல்லையா? கேட்க புரியல இல்லையா? சாரி கேளு. சாரி தாத்தா. பரவாயில்ல, கேட்டாச்சுல்ல, கூட்டிட்டு போ. தாத்தாட்ட பாய் சொல்லு. பாய். போடா. போலாமா? இனிமே இப்படி வயசான தாத்தாட்ட விளையாடக்கூடாது. நம்ம வெளியே போய் விளையாடலாம். நான் பிடிச்சிக்க. சொல்லுங்கப்பா, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? அதான்ப்பா, டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஷீ இஸ் ஆல் ரைட். குட் நைட். குட் நைட் ஹனி. குட் நைட். குட் நைட். சரிகமபா நீ சரியில்லப்பா. பேசணும்னு கூப்பிட்டா பேசணும். மா என்னாச்சுமா? உடம்புக்கு ஏதாதா? அம்மா உடம்புக்கு ஏதாதா? இல்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? நேத்துல இருந்து ஏதோ சொல்லறதுக்கு வரீங்க, மென்னு மென்னு முழுங்குறீங்க. நாங்க ஒன்னும் சின்ன குழந்தைங்க இல்ல, எங்களுக்கு சொன்னா புரியும். அத சொல்லத்தாப்பா கூப்பிட்டேன். தம்பி கொஞ்சம் கதவை சாத்திட்டு உள்ள வாங்க. இல்ல நான் இங்க இருக்கேன். இந்தியா பேட்டிங். என்ன எவ்வளவு அடிக்கணும்? 142. அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம்ல? ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. அம்மாக்கு 2 நாளா உடம்புக்கு முடியல. நீங்க கூட டாக்டர் கிட்ட கூட்டு போனீங்க? ஆமாப்பா, கூட்டு போனேன். போனப்ப கூட நான் வந்து டாக்டரை பார்த்தேன்ல, அவரு கூட டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாரு. அப்பா என்ன சொன்னாங்க? டாக்டர் சொன்னாரு, டாக்டர் ஜார்ஜ் அங்கிள் இருக்காருல்ல, ஜார்ஜ் அங்கிள் சொன்னாரு, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வர போறாங்க. கெஸ்டா? யார் ரூம்ல தர முடியாது. நான் பாட்டி கூட ஹால்ல படுத்துக்க சொல்லுங்க. அதுலப்பா, ஒரு குட்டி பாப்பா. குட்டி பாப்பாவா? என்னப்பா குட்டி பாப்பா? அப்பா யாருக்குப்பா பாப்பா? யாருக்குப்பா குட்டி பாப்பா? பா கேக்குறேன்ல, சொல்லுங்கப்பா யாருக்குப்பா? அப்பா சொல்லுப்பா. அப்பா யாருக்குப்பா பாப்பா? யாருக்குப்பா? யாருக்குப்பா பாப்பா? அப்பா சொல்லுப்பா, கேட்டே இருக்கலப்பா. அப்பா யாருக்குப்பா? அது நமக்கு தான்ப்பா. நான் சொல்ல, டாக்டர் தான் சொன்னாரு.